friends, welcome to Tamil Tech tutorial. இந்த tutorial நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா switch case statement எப்படி இந்த shell script யூஸ் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த switch case statement வந்து பாத்தீங்கன்னா shell scriptல case statement நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன ஃபேமிலி அப்படினா conditional statement. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஃப்ளோல வந்து பாத்தீங்க அப்படினா conditional statement ஒரு குரூப் இருக்கு. looping statement ஒரு குரூப் இருக்கு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா unconditional statementங்கிறது ஒரு குரூப் இருக்கு. இது வந்து எந்த ஃபேமிலில வருது அப்படினா conditional statementங்க ஃபேமிலில வருது. இது வந்து எதுக்கான ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோம் அப்படினா if else if ஸ்டேட்மென்ட்கான ஆல்டர்னேட்டிவ். அதாவது ஒரு மல்டிபிள் கண்டிஷன் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படினா அப்ப வந்து ஒன்னு if else if யூஸ் பண்ணலாம் இல்லனா வந்து switch case யூஸ் பண்ணலாம். switch case வந்து பாத்தீங்கன்னா if else if க்கு ஆப்ஷனல், அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படினா if else if க்கு switch case ஆப்ஷனல். ஸோ மல்டிபிள் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறதுல நீங்கள் ஸ்விட்ச் கேஸ் பண்ணலாம், இல்லைனா இஃப் எல்ஸ் இஃப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சி லாங்குவேஜில் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவரல் கண்டிஷன் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சரி, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎஸ், அதாவது ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இதோட மெயின் யூசேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு மெனு அப்ளிகேஷன் இல்லை காம்ப்ளெக்ஸ் ஒரு மெனு அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் என்னென்ன மெனு காமிக்க போகிறீங்க உங்கள் அப்ளிகேஷனை பற்றி அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இதுதான் வந்து சின்டாக்ஸ். இந்த கம்ப்ளீட் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கோடே போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வேர்ட், அதாவது இட் இண்டிகேட்ஸ் ஸ்விட்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள். அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஏன்னா வந்து இது யூசர் டிஃபைன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னுங்கிறது வந்து ரிசர்வ் வேர்ட், அதாவது நம்ம செக் பண்ண போகிறோன்றதுனால இன்னுங்கிறது ரிசர்வ் வேர்ட், ஏன்னா இது வந்து ஒரு கலெக்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்டர்ன் 1, அதாவது கேஸ் லேபிள் சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த பேட்டர்ன் 1 2 3 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சிம்பிளாக நம்பர் போடணும் அப்படின்னா 1, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன் பேஸ் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோடு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் செமிகோலன். ஸோ டபுள் செமிகோலன் போட்டால் தான் இங்கே வந்து பிரேக். இது வந்து ஒரு கேஸ் லெவலுக்கான எக்ஸாம்பிள். இதே மாதிரி அடுத்த கேஸ் லெவல் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரா என் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் டிஃபால்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டார் பிரேசஸ் போட்டுட்டு நீங்கள் எக்கோ ஸ்டேட்மெண்ட் போடணும். கடைசியாக முடிக்கும் போது இந்த இஏஎஸ்சி, அதாவது இந்த கேஸை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருந்தா போதும். இதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸ்க்கான சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ கேஸு, அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன் நேமு, இன்னுங்கிறது ரிசர்வ் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்டர்னாக நீங்கள் எழுதணும். பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பரில் பிரேசஸ் போட்டுட்டு உள்ளே வந்து நீங்கள் கண்டிஷனலோ அல்லது டேரெக்டான லினக்ஸ் கமாண்ட் கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேபிளும் ஃபினிஷ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரேக் போடணும். ஸோ இங்கே பிரேக் தான் வந்து டபுள் செமிகோலன் சொல்லணும். அப்படி நீங்கள் ஒருவேளை பிரேக் போடலாம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேபிள் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த லேபிளில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். பிரேக் போட்டிங்கன்னா ஸ்கிப் ஆகிடும், அதாவது நின்றுடும். ஒருவேளை பிரேக் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் அடுத்தடுத்த லேபிள் ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஈவன் அது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆனால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு லேபிளுக்கும் கம்பல்சரியாக பிரேக்குங்கிறத நம்ம போடுறோம். இந்த பிரேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் செமிகோலன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் இப்போ லைவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே கம்பாரிசனுக்கு வந்து ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கம்பாரிசன் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் போதும். அதுவே வந்து நம்பரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டபுள் ஈக்குவல் இல்லைனா வந்து ஆப்ஷன் ஈக்யூங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் கேஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து டெமோவை காமிக்கிறேன். இப்போ லைவ் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணுங்க. ஸோ cl.shன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் மெனு அப்ளிகேஷன் பண்ண போகிறேன். இந்த மெனு அப்ளிகேஷனில் நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸ் கொடுக்க போகிறேன். அதாவது சாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கமாண்ட்ஸை இதில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எக்கோவில் /t போட்டோம் மெனு ப்ரோக்ராம்
/t பேக் / டேரெக்டாக சப்போர்ட் கிடையாது. அதனால் என்ன பண்ணணும், ஆப்ஷன் இ போகணும். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு மெனு வராது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம மெனு காமிக்கிறோம். ஆப்ஷன் 1 லிஸ்ட் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து /t, ஆப்ஷன் 2 டேட். இப்போ இங்கே வந்து நம்ம நியூ லைன் அதாவது /t யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஆப்ஷன் இ போடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேலண்டர், இதுக்கு வந்து ஒரு /t. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து RIG கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் ஆப்ஷன். ஸோ ஃபியூச்சரே எக்ஸிட். இதை வந்து நம்ம மெனு வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூசர்கிட்ட சாய்ஸ் வாங்கணும். ஸோ UCH வாங்கிட்டோம். இப்போ வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க, இதே தான். அப்படியே இந்த சின்டாக்ஸ் ஞாபகம் இருந்தால் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் CS கேஸ், அதுக்கப்புறம் நம்மளோட வேரியபிள், நம்ம ரன் டைம் வேரியபிள் வாங்கியிருக்கோம். ஸோ அதை அப்படியே வந்து $UCH. அதாவது ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இன்புட்டை வாங்கும்போது டாலர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது இல்லை அக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டாலர் சிம்பிள் போகணும். அதுக்கப்புறம் இன்னுங்கிறது ரிசர்வ் ஆப்ரேட்டர். இப்போ என்ன பண்ணால் ஒரு கேஸாக எழுதணும். சிம்பிளாக வந்து நீங்கள் நம்பர், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ சாய்ஸ் 1 நம்பர் ஃபாலோ தி பிரேசஸ், இது கம்பல்சரியாக போகணும். அதுக்கப்புறம் இப்போ லிஸ்ட் ஃபைல்ஸ்னால் அதுக்கு என்ன கமெண்ட்னா LS கமெண்ட் போட்டுட்டோம். இப்போ பிரேக் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் டபுள் செமிகோலன் இது பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து ஒரு வேளை நீங்கள் வந்து ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து செலக்ட் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2க்கு வந்து என்ன பண்ணணும்னா 2 போட்டுட்டு டேட் கமெண்ட். ஸோ டேட்டுக்கு வந்து டேட்டு டபுள் செமிகோலன் போட்டிங்கன்னா ஆப்ஷன் 2 முடிஞ்சிடும். அடுத்து ஆப்ஷன் 3க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலண்டர் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு வந்து கேல்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்தா போதும். ஸோ இதுக்கு வந்து பிரேக். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு கேஸுக்கும் கொடுக்கணும். அதை கொடுக்காம விட்டிங்கன்னா தேவையில்லாமல் அந்த கேஸ் எக்ஸிட் பண்ணுறதோட சரி, ரிமைனிங் எல்லா கேஸுமே உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். அதனால தான் வந்து நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன். அடுத்தது 4th வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ். ஸோ அட்ரஸ்க்கு வந்து ரேண்டம் ஐடி ஜென்ரேட்டர், ரிக் ரேண்டம் ஐடென்டி ஜென்ரேட்டர். அதுக்கப்புறம் 5th வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸிட்னு கொடுத்தா போதும், செமிகோலன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த எந்த சாய்ஸுமே மேட்ச் ஆகலை, இது வந்து டிஃபால்ட் செக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் பிரேசஸ், இது வந்து நான் அங்கே சின்டாக்ஸில் கொடுக்கல, ஆனால் டிஃபால்ட் வந்து இதுதான். ஸோ டிஃபால்ட்டில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இன்வாலிட் சாய்ஸ் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இதுக்கும் பிரேக் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் டபுள் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் மெனு அப்ளிகேஷன் வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து யூசர்கிட்ட நான் சாய்ஸ் வாங்கியிருக்கேன், ரன் டைம் இன்புட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து சுவிட்ச் கேஸில் விடுறேன். இப்போ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்டிஷன் வந்து எக்ஸிட் பண்ணுது. ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலே இஃப் எல்ஸுக்கு தான் போகணும். அதாவது இஃப் எல்ஸ் இஃப் இல்லைனா எல்ஸ் இஃப் போகணும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 கண்டிஷன், அதாவது 5 கண்டிஷன் மினிமம் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு மல்டிபிள் கண்டிஷன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இஃப் எல்ஸ் இஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கடைசியாக வந்து EASC ரிவர்ஸில் போகணும். ஓகேங்களா? இப்போ போட்டிங்கன்னா ஓகே. இது வந்து ஒரு மெனு ப்ரோக்ராம். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணணும். -cl.sh கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன் 1 கொடுக்குறேன். சின்டாக்ஸ் எரர் வந்து ES எரர் வருது. ஸோ ESC இப்போ வந்து ரன் பண்ணணும். ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து ரன் பண்ணணும்.
அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எய்தர் ஃபார் லூப்பு இல்லைனா ஒயில் லூப். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒயில் லூப் யூஸ் பண்ணுறேன். ஒயில் லூப்பை இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து நான் ரன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சிம்பிளாக வந்து ஒயில் பக்கத்தில் கோலன் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ட்ரூ கீவேர்ட் கொடுக்கலாம். ட்ரூனா ஒயில் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. ஒயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னா அது இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு வந்து இதுதான் தேவை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒயிலில் ட்ரூ இல்லைனா செமிகோலன். இந்த டூ டன்னை வந்து இந்த சுவிட்ச் கேஸை இப்போ நான் ஒயிலுக்குள்ளே கொண்டு போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கடைசியாக வந்து டன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூசர்கிட்ட சாய்ஸ் கேட்கணும். Do you want to continue? Press yes or no. இது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கேட்குறோம். இன்புட் வந்து இப்போ நம்ம வாங்கணும். ஸோ சாய்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே கொடுத்தது UCH, இப்போ வந்து சாய்ஸ். இப்போ என்னன்னா யூசர் வந்து எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணால் இந்த அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணு, நோன்னு கொடுத்தனா வெளில வந்துடு. அதான் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இஃப் கண்டிஷனாக நம்ம வந்து 3 கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் போட்டுட்டு இப்போ யூசரோட சாய்ஸ் CH ஈக்குவல். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறோம். பேஷை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஆப்ரேட்டர், அதாவது வந்து ஒரே ஒரு ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? 2 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி 2 ஆப்ரேட்டர் போட்டிங்கன்னா அது வந்து நம்பர் கம்பேரிசனாக மாறிடும். அதுதான் வந்து நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் போதும். நம்பர் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டபுள் ஈக்குவல் போடலாம், இல்லைனா வந்து ஆப்ஷன் ஈக்குவலை நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து எஸ் கொடுத்தோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாய்ஸ் வந்து யூசர் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஸ் டைப் பண்ணலாம், இல்லைனா வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர். ஒவ்வொரு கண்டிஷன் முடியும் போதும் இந்த ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CH ஸ்பேஸு ஒரு ஸ்பேஸு, இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கு முன்னாடியும் ஸ்பேஸு பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ். அவ்வளோதாங்க. இந்த 3 ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக யூஸர் வந்து ஒன்று வந்து கேபிட்டல் எஸ்ல டைப் பண்ணலாம், இல்லைனா ஸ்மால் எஸ்ல பண்ணுவாங்க, இல்லைனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூசரை வந்து கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒருவேளை வந்து யூசர் வந்து நோ கொடுத்தாரு அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் விட்டு வெளியில் வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸிட் கொடுத்துட்டா போதும். இப்போ இந்த இஃப்பை முடிக்கணும் அப்படின்னா FI. ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த செலெக்ஷன் யூஸ் பண்ணாலும் அதனுடைய லேபிள் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா வந்து எரர் ஆகும். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஃபினிட் டைம்ஸ் ரன் ஆகும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஆப்ஷன் 1 வந்து கொடுக்குறேன். லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் காமிச்சது. டு யூ வாண்ட் டு கண்டினியூ கேட்குது. ஸோ அப்போ நான் வந்து எந்த ஆப்ஷனாக கொடுக்கலாம், எஸ் ஸ்மால் கேபிட்டல் எதனா கொடுக்கலாம். ஏதோ மிஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இதுதான் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்தாலும் எதாவது. ஸோ ஆப்ஷன் எஸ் கொடுத்தாச்சு. மறுபடியும் கண்டினியூஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து 2 கொடுக்குறேன். ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா டேட் பிரிண்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போ வந்து கேபிட்டல் எஸ்ல கொடுக்குறேன், அப்பயும் ஒர்க் ஆகுது. ஸோ 3 வந்து கேலண்டர் வருது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் பண்ணி எஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து 4 கொடுக்குறேன். 4ங்கிறது ஆக்சுவலாக வந்து RIG கமாண்ட், அதாவது ரேண்டம் ஐடென்டிட்டி ஜென்ரேட்டர். ரேண்டமாக அதுவே ஒரு அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் அந்த கமாண்டோட யூசேஜ். இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுவான்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்ன்னு கொடுக்குறேன். சப்போஸ் வந்து நம்ம 5 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம், அந்த டிஃபால்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 7 கொடுத்தேன்னா அது இன்வாலிட் சாய்ஸு. ஸோ இன்வாலிட் சாய்ஸுங்கிறது வருது. அது எங்கே அப்படின்னா இந்த கண்டிஷன் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற சாய்ஸஸை விட்டுட்டு வேறு சாய்ஸ், அதாவது உங்களோட லிமிட்டை தாண்டி போய் நீங்கள் எந்த சாய்ஸ் கொடுத்தாலும் இதுதான் ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 5க்குள்ளே நீங்கள் எது கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். 5ஐ தாண்டினாலே இந்த டிஃபால்ட் செக்ஷன் வந்து ஒர்க் ஆகும்.
ஓகேங்களா? இப்போ இது போட்டாச்சு. மறுபடியும் கண்டினியூன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுக்குறோம். இப்போ 2 கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா நோ கொடுத்தா போதும். அப்ளிகேஷன் வந்து வெளில வரும். ஸோ இதுதாங்க வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஒரு சிம்பிளாக ஒரு மெனு அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது, அந்த மெனு அப்ளிகேஷனை ப்ரோக்ராம் மூலமாக எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மல்டிபிள் இஃப் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.